ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியனும் மீனாவும் கடைக்கு போயிட்டு பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வேண்டுறாங்க. என்னம்மா மீனா, அத்தை சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? எதுவும் மறக்கல? இல்லைம்மாம்மா, எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ வர வழியில் பார்த்தா பாண்டியன் அவரோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அண்ணன், என்னென்ன இங்கே இருக்கீங்க? தம்பி, நீங்கள் இங்கே வாங்க, நம்ம வீடு இங்கே தான் இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ யார் மாமா இது? இவர் நடேசன்ப்பா. சென்னையிலேருந்து சரக்கு வரணுன்னா இவர் வண்டியில் தான்ப்பா நம்ம போட்டு விடணும். இவர் எனக்கு 20 வருஷமாக தெரியும்ப்பா. அங்கே போய் பார்த்தா அவருக்கு 3 பசங்க போல இருக்குது. கட்டி புரண்டுட்ருக்காங்க, அடிதடியாக இருக்கு அவங்க வீட்டு முன்னாடி. அவர் என்னன்னு கேட்கும் பாண்டியன். நீ வாப்பா, இதெல்லாம் சகஜம்தான். இல்லைப்பா, பிரிச்சு விடலாம் வாங்கினே அப்படின்னா, ஆடா அவனுங்களே பிரிஞ்சுக்குவாங்க, நீ வந்து உட்காரு, நம்ம மீனாக தடுக்க போகிறாங்க. அவர் அப்புறம் பெரிய பையனையே சமாதானம் பண்ணி பேசிட்டாங்க. வாங்கன்னு, தம்பி நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிற பாண்டியன். நல்லா இருக்கேங்க, இது நான் உங்கள் அப்பாவோட 20 வருஷம் ஃப்ரெண்டு, தொழிலில் எல்லாம் நல்லா பழக்கம் அப்பாவை. சரிங்க, டீ வைக்கிறேன். இல்லை வேண்டாம் மீனா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, தண்ணி வந்துடுச்சு சொன்னால் தண்ணி எடுக்க போகிறேன். இப்படி தான் என் பொண்டாட்டியை செத்ததுலேருந்து நாங்கள் 4-5 பேர் இருக்கோம். ஆம்பளை பசங்களாம் இருக்கிறது வீடுன்னு எப்படி சொல்லிக்கிறது? விடுங்கண்ணே, எல்லாம் சரியாக போய்டும். நானும் இந்த ஊரை விட்டு போகும்போது தனியாளாக தானே போனேன். இப்போ பாருங்கள், குடும்பமாக வரலையா? அதுவும் என் வீட்டுக்கு வந்த மருமக இருக்காங்க பாருங்கள், ரொம்ப தங்கமான மருமகங்க. நீங்களும் இப்போ ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கள், வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து இதெல்லாம் சரியாக போயிடும். ஆமாங்க, நீங்கள் ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்போ தான் இந்த நிலமை சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். உங்கள் 2 பேர் வாய்முகூர்த்தம் பழிக்கட்டும்ப்பா. கண்டிப்பாக பழிக்கும்ண்ணே. அப்படியே கட் பண்ணி வந்தால் கோயிலுக்கு வந்துடுறாங்க. எல்லாம் பொங்கல் வைக்க ரெடி ஆகிடுறாங்க. நம்ம மயிலோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அண்ணாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது என் சம்மந்தி, மயிலோட அப்பா அம்மா அப்படின்னு. அப்படியா, சம்மந்தியெல்லாம் கூப்பிட்ருக்கியா நீ? அப்போது மற்ற 2 சம்மந்தி வரல அப்படின்னு சொல்லி எல்லார் முகமும் சின்னதாகிடுது. இல்லை வருவாங்கன்னு சமாளிக்கிறாங்க நம்ம கோமதி. சரி வாங்க, எல்லாம் பொங்கல் வைக்கலான்னு சொல்லி மயில் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போய் பொங்கல் வைக்க போகிறாங்க. ஸோ மயில் கேட்குறேன், ஏம்மா இவ்வளோ நேரம்? ஆமாம், அதை ஏன் கேட்குறேன், உங்கள் வீட்டாளுக நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சா நாங்கள் எப்படி பண்ணுறது? ஆல்ரெடி 30,000 ரூபாய் வந்து கடன் வாங்கி தான் உனக்கு பொங்கல் சீரே செஞ்சோம். இப்போ அடுத்த நாளே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? கோயிலுக்கு வாங்கங்கிறீங்க. நம்மளை பற்றி தெரியாதவங்களா பார்த்து பேசி கடன் வாங்கி இங்கே வந்து சும்மா வர முடியுமா? தேங்காய், பழம், ஸ்வீட்டு, காரம்னு எல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏம்மா எவ்வளோ சிரமம்? சரி விடு, அதை பற்றி பேசாத. பொங்கல் வைக்க வேணாம், என்ன வெடியேடு, வெள்ளை துடைக்கலாம் எடியேடுன்னு அவங்க அப்படியே மாற்றிடுறாங்க. மயில வேலை செய்கிறத பார்த்தா சரவணன்னு கேட்குறேன். ஏன் மயில், எப்படி மயில் எல்லா வேலையும் செய்கிறேன்? அதுவா, பல வருஷத்து ப்ராக்டிஸ் மாமா. நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன், எனக்கு வெளியே போய் வேலை பார்க்கறது மட்டும்தான் மாமா கஷ்டம். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் மயில், நீ வேணால் கவலைப்படாத. டென்ஷன் ஆகிடுறாங்க மயில் அப்பா அம்மா எல்லாரும், பயங்கரமாக மறைக்கிறாங்க அவரை பார்த்து. மீனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? முன்னே மூஞ்சி வச்சிட்ருக்கேன். இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன அப்படி ஒரு வீம்பு? என்ன வீம்பு? நான் ஒத்த பிள்ளை தானேங்க, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லைங்க கொஞ்சம் கூட. எங்கள் அம்மாலாம் போகலான்னு தான் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா தான் பிடிவாதமாக வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. செந்தில் பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. அவங்களுக்கு இன்புட்டு பிடிவாதம் ஆகாதுங்க, எம்புட்டு பிடிவாதம் இருந்தாலும் பொண்ணு பாசத்துக்கு முன்னாடி அது நிற்காது அப்படின்னு சொல்லி மீனாவை திருப்புறாரு. பார்த்தா மீனாவோட அப்பா அம்மா நடந்து வந்துட்டுருக்காங்க. மீனா அப்படியே குதிச்சியில் ஓடுறாங்க. கோமதி, என்னங்க போட்டியாக ஆரம்பிக்கல, இவங்க எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா? செந்தில் சொல்கிறா, அம்மா பாரு, அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, அதான் எந்திரிச்சு போகிறா. அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படிம்மா இருக்க? அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன்ப்பா, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு சொந்தம் கொண்டாடவோ, இந்த மகளை ஏற்றுக்கவோ, இல்லை சொந்தத்தை புதுப்பிக்கவோ இங்கே நான் வரலை. உங்கள் அம்மா இங்கே வரணுன்னு அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணா, சாமி விஷயம் வேறு, அதான் வந்தேன். அதுக்காக அப்பா நோப்பான்னு இங்கே வந்து நிற்க வேண்டாம், புரியுதா? பரவாயில்லப்பா, நீங்கள் சாமிக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் எனக்காக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க செந்தில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில் வாங்கன்னு சொன்னவங்க அப்பா பார்க்கவே இல்லை. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு செந்திலே சமைச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார். என் பேச்சை மதிச்சு நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் அக்கா ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் நம்ம மீனாவோட அப்பா அம்மா. அவங்க அப்பா அப்படியே உருன்னு தான் நிற்கிறாரு ஒரு மார்க்கமாக. பார்க்கலாம், வாமா பொங்கல் வைக்க போகலான்னு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, ஏண்டி என்ன இப்படி பவுசு காட்டுறாங்க? அம்மா அவங்கெல்லாம் நிஜமாலுமே பணக்காரங்கம்மா. அது இல்லாமல் மீனா அம்மா போட்டிருக்காங்கல்ல, எல்லாமே தங்கம்மா, நம்மளை மாதிரி எதுவும் கவரிங் இல்லைம்மா. போடி, தங்கம்மா இருந்தாலும் கவரிங்காக இருக்குது, என்ன தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கதிர் ராஜெட்டு கேட்குறாரு, என்ன உங்கள் வீட்டாளுங்களை மிஸ் பண்ணுறியா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. நீ கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. வீடியோ இதை பற்றி என்ன கோவமோ என்னமோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பாண்டியன் வந்து எல்லாத்தையும் இன்னும் ரசித்து பார்க்குறாரு. ஒரு ஃபேமிலியாக ஒரு பசங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இவங்க கோமதி தான் கேட்குறாங்க, என்னங்க ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இல்லை கோமதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் இத்தனை வருஷம் வாழ்க்கைக்கு இந்த ஒரே நாள் எல்லாமே முடிவு கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாற்றுறதுக்கு துணி கூட எல்லாமே இந்த ஊரை விட்டு நான் ஓடி போனேன். இப்போ பாரு, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது கோமதி. ஹலோ மைக் டெஸ்டிங். இங்கே எல்லோரும் அம்மனுக்கு பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சிட்டிங்க. முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்த எல்லாத்துக்குமே வந்து வருகன்னு வரவேற்கிறோம். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நம்ம எல்லாருமே இப்போ வந்து விளையாட்டு போட்டிக்கு போகலாமா? இந்த வருஷம் போட்டி குடும்பமாக தான் நடக்கும். எந்த குடும்பம் ஜெயிக்குதோ அந்த குடும்பத்துக்கு தான் முதல் பரிசு. முதல் பரிசு என்னன்னு தெரியுமா? மலன்னு மாவு வரைக்கிற கிரைண்டரு. 2வது பரிசு சிறுன்னு காற்று வர டேபிள் ஃபேன். 3வது பரிசு முடன்னு துணி அயன் பண்ணுற அயன் பாக்ஸ். போட்டியில் கலந்துக்கொள்ள எல்லாம் குடும்பமாக ரெடியா? அரசி, அப்பா நானும் கலந்துக்குவாப்பா. எல்லோரும் கலந்துக்குங்கப்பா, எல்லோரும் கலந்து ஜெயிங்க. நம்ம கோமதிக்கு இப்போ தான் ஒரு லைட் எரியுது. ராஜி, மீனா, மயில் எல்லாம் இங்கே வாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு ப்ரைஸையே உத்து பார்த்துட்ருக்காங்க. மயில், அத்தை இங்கே பாருங்க அத்தை. இன்னும் மயில் எதுக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கீங்க? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த கிரைண்டரை தூக்கணும். எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க கோமதி சொன்னதை பார்த்து. பார்க்கலாம் நாளைக்கு அந்த கிரைண்டரை அவங்க தூக்குறாங்களா இல்லையான்னு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.